வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. மீண்டும் ஒரு சர்ப்ரைஸான விஷயம். நம்மளுடைய லக்ஷ்மி பிரியாவுக்கு ஒரு அவார்டுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதில் நம்மளுடைய ஓட்டிங் பங்களிப்பு அடுத்த 2 நாட்கள், இன்றைக்கி 15ஆம் தேதி, நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான், அது 6 மணி வரைக்கும் தான். ஆல்ரெடியே இந்த ஃபேவரட் அண்ட் பெஸ்ட் ஆக்ட்ரஸோட லிஸ்ட்டில் ஃபேவரட் ஆக்ட்ரஸில் இந்த 2வது பேரில் இருக்காங்க பாருங்கள், லக்ஷ்மி பிரியா மகாநதின்ட்டு. ஷீ அவார்ட்ஸ் அவங்கள பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். ஸோ 16ஆம் தேதியே இந்த போஸ்ட் போட்டிருந்தாங்க. 29ஆம் தேதி அவார்ட் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு. எங்கடா நம்ம ஓட்டிங் போடுற மாதிரி ஒரு ஆப்ஷனும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, அவங்களே ஏதோ கொடுத்துருவாங்களாட்டு இருந்தோம். ஆனால் கடைசி நிமிஷத்தில் இப்படி ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஷீ அவார்ட்ஸ் 2025 ஓட்டிங் அப்படின்ட்டு நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா 16ஆம் தேதி 6 மணி வரைக்கும், அதாவது நாளைக்கு 6 மணி வரைக்கும் தான் ஓட்டு போட முடியும். இதில் அந்த ஓட்டிங் ஷீ அவார்ட்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது. ஸோ அதில் போய் நம்ம ஓட்டிங் பண்ணலாம். ஸோ இப்படி இந்த ஓட்டிங் ஷீ அவார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சைட்டில் கிளிக் பண்ணோம்னா பீப்புள்ஸ் ஃபேவரட் சாய்ஸ் அப்படின்ட்டு எதுவாக இருந்தாலும் சரி 2 கேட்டகரியுமே நீங்கள் ஓட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், நம்ம ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி அப்படின்ட்டு கொடுக்கலாம். ஒருத்தர் ஒரு ஓட்டு மட்டும் தான் போட முடியும். 2வது பேரில் ஃபேவரட் கேட்டகரியில் லக்ஷ்மி பிரியா இருக்காங்க. பட் நீங்கள் எந்த ஆக்ட்ரஸ்க்கு வேணாலும் போடலாம், உங்களுடைய விருப்பம் தான். ஸோ இதில் ஃபேவரட் லிஸ்ட்டில் அண்டு பெஸ்ட் லிஸ்ட்டில் அப்படின்ட்டு 2 விஷயங்கள் இருக்குது. இதே மாதிரி மூவிஸ் எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்காங்க அவங்க, ஓகேவா. பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஃபேவரட் கேட்டகரியில் நீங்கள் லக்ஷ்மி பிரியாவுக்கு ஓட்டிங் பண்ணலாம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அதில் ஓட் அப்படின்னு இருக்கும். அதில் நீங்கள் அந்த ஓட்டிங் போடல, அவங்க நேம் பக்கத்தில் கிளிக் பண்ணிவிட்டு ஓட் அப்படின்னு போடலாம். இந்த நாமினேஷன் லிஸ்ட்டே எனக்கு புரியலை. ஃபஸ்ட்டு நானும் உள்ளே போனேன், ஆனால் நம்ம தான் போய் பண்ணணுமாட்டிருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் செலிப்ரிட்டிஸே பண்ணுறதாட்டிருக்கு அப்படின்ட்டு நான் அதை பற்றி எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ட்டு இருந்தேன். ஏன்னா அவங்களோட நாமினேஷன் லிஸ்ட்லேயே அது கொஞ்சம் பே பண்ணி போகிற மாதிரிலாம் இருக்க மாதிரி சில ப்ராசஸ் பற்றி பேசியிருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ அவங்க ஆல்ரெடி நாமினேஷன் ப்ராசஸே பெரிய லெவலில் பண்ணியிருந்தாங்க. அவங்களே செலிப்ரிட்டிஸே போய் அந்த நாமினேஷன் இதில் ஃபில் பண்ணி ஃபீலாம் கட்டி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நமக்கான ஒரு வாய்ப்பாக ஓட்டிங் இது கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுடைய ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுக்கலாம். ரொம்ப சேஃபாக தான் இருக்கும் இது மாதிரி ஓட்டிங்லாம். நம்மளுடைய ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அப்புறம் ஃபோன் நம்பர், இமெயில் இதை கொடுத்துட்டு ஓட்டிங் லிஸ்ட்டை போடுங்க. நீங்கள் மறக்காமல் கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணுங்கள். இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும்தான், இந்த 2 நாள் தான் ஓட்டிங் பண்ண முடியும். இது வரைக்கும் பண்ணலைனாலும் கொஞ்சம் டைம் எடுத்து மெனக்கெட்டு செய்யுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் ஃபேன்ஸ் எல்லாத்தையும் போய் ரீச் பண்ணி ஓட்டிங் பெரும்பாலும் பெறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். நான் சைட்லாம் போயிட்டு அப்படிங்கிறது. பட் இருந்தாலும் கலாட்டாலாம் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்லையா, அதுலேயும் பண்ணியிருக்கீங்களே. அதே மாதிரி இந்த ஷீ அவார்ட்ஸ்லேயும் போயிட்டு மறக்காமல் கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள். ஷீ அவார்ட்ஸ் 2025 ஓட்டிங் அப்படின்னு போட்டிங்கனாவே லிஸ்ட் வந்துடும். ஸோ அதோட சைட்டில் போய் நீங்கள் ஓட்டிங் பண்ணலாம். இதை பற்றி உங்களுக்கு தெரியல, விருப்பம் இருக்குன்னா ஃபேன் பேஜஸ்லாம் ரொம்ப அழகாக போட்டுட்ருக்காங்க, அவங்கக்கிட்ட கேளுங்க. இல்லை கீழே கமெண்ட் செக்ஷனில் இன்னும் புரியலை அப்படின்னா கேளுங்க. கண்டிப்பாக நம்ம ஜிபி கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன விட தெளிவாக சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஓகேவா. ஸோ கண்டிப்பாக லக்ஷ்மி பிரியா அண்ட் உங்களுக்கு பிடிச்ச எந்த செலிப்ரிட்டிஸாக இருந்தாலும் வின் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஓட்டிங் கொடுங்க. பெரும்பாலும் விகா ஃபேன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெஸ்ட்டை கொடுப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு லக்ஷ்மி பிரியா கையில் அவார்டு இருக்க மாதிரி தான். அந்தளவுக்கு எனக்கு விகா ஃபேன்ஸ் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இண்டிவிஜுவலாகவே காவேரிக்கும் லக்ஷ்மி பிரியாவுக்கும் ஒரு ஹியூஜ் ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்க மேலேயும் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். 29ஆம் தேதி இந்த அவார்ட் பற்றி நமக்கு ஏற்கனவே டேட்டை சொல்லிட்டாங்க. இப்போ தான் ஓட்டிங் வருது, ஆனால் டேட் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ 29ஆம் தேதி இந்த அவார்ட் ஃபங்க்ஷன். உங்களுடைய கருத்துக்கள், அட்வான்ஸ் விஷஸ் லக்ஷ்மி பிரியாவுக்கும் உங்களுக்கும் ஓட்டிங்கில் நீங்கள் வின் பண்ண வைக்க போகிறீங்கன்ட்டு. ரொம்ப ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காதிங்க. கண்டிப்பாக ஃபைட் பண்ணுங்கள், எல்லாருமே ஓட்டு போடுங்க. ஒரே ஒரு ஓட்டு தான் ஒருத்தருக்கு, அதனால் சின்ன விஷயந்தான், இதை சீக்கிரம் செஞ்சிடலாம், பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள். சாரி டிலே, ஆன்லைனே வர முடியல, ரொம்ப த்ரோட் பெயினாக இருந்துச்சு. ஒரு பெரிய ரெஸ்ட்டை போட்டாலும் ஒன்றும் சரியாக மாட்டேங்குது. பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள். ஸ்டேடியம்.